பிரைஸ் அலாட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுப்பேன். சங்கீதம் 37 அதிகாரம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்திற்கு கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உன்னை உயர்த்த போறேன், நீ என்ன பண்ணு, எனக்காக காத்துரு, என் வார்த்தையை கேளுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்படைய வார்த்தையை கேட்கறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், வீட்டுக்கு வந்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் எந்த வீட்டுக்காரன் சண்டை போறது, கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் நல்லாவே கேட்கிறோம். தேவைப்பட்டா நம்ம வீட்டுல கூட அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம லைஃப்ல நம்ம நிறையவே செஞ்சுட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. எல்லா அப்பாக்களுக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்தை அன்போட தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா அப்பாக்களும் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல தாங்க நம்ம ஏசப்பா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் வசனத்தை சொல்றாரு, மகனே மகளே, நீ எனக்கு காத்திருந்து என் வழியை கை கொடுப்பா, நீ சீக்கிரத்துல உயரப்படும் நாள் வரப்போகுது, நீ சீக்கிரத்துல முன்னேற போறேன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. உங்க படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்களோ அது நீங்க ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. நான் சொல்ற பேச்சு கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க உயரதான் போறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.